ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன் எனக்கெல்லாம் வந்து கரூருக்குள்ளேயே மாப்பிள்ளை பாருங்க, எனக்கு டிராவல் பண்ணவே பிடிக்காது. ஏன்னா ஹாய் மிதுன், ஐ எம் விஜயலட்சுமி. இப்போ எல்லாமே கொரியனுக்குள்ள இருக்கீங்க இப்போ. I have to tell you this now. Actually, I cried too because, You cried too, okay. because someone, throw the rice into my eyes, so I cried. So, and I am in love with you. Only one call away, I'll be there to save the day. No, வணக்கம் மக்கள், this is விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு கப்பல் இன்டர்வியூ தான் எடுக்க போறோம். அது இன்டர்வியூவா இருக்க போதும் ஒரு கேஷுவலான ஒரு டாக்கா தான் இருக்க போகுது. இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் அதை பேசிக்கிறத பார்க்கும்போது நம்ம ஏதோ அந்த சின்ன வயசுல படம் பார்க்கும்போது அது வியந்து பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு என் கூட விஜயலட்சுமி மேமும், அதுக்கப்புறம் கிம் மின்ஜுல், அவர் பேர் நான் கரெக்டா சொல்லிட்டேன்னா அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவங்களும் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கண்டிப்பா கேட்கலாம். ஸோ நாங்க வந்து ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சிங் ஆப்ல மீட் பண்ணோம், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்க்காக. ஓகே. நான் வந்து ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன், இவரும் வந்து ஜாப்பனீஸ், இங்கிலீஷ், கொரியன் 3 லாங்குவேஜ் கொடுத்துருந்தாரு. ஸோ நான் ஜாப்பனீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் அவங்ககிட்ட பேசினேன். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலரா பேசி ஸோ அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. How do you manage things in Tamil Nadu? Because it's a new place, people here don't know Korean and not much of an English. How do you manage things? First time it was like that. Anyway, my wife will translate everything later, so it's okay. But actually, she doesn't translate anything. But even if so, it's okay because I'm just familiar with this kind of situation. So now it's normal. Just ஆக்சுவலி ஒரு விஷயம் தமிழ் புரிஞ்சா செம்மையா அடிவாங்க நினைக்கிறேன். ஆன்லைன் பார்சல் நம்புறதே கஷ்டம், எப்படி ஆன்லைன்ல வந்து லவ்வரை நம்புனீங்க நீங்க? எனக்கு என்னன்னா, அவங்க எதுவுமே நம்மளை ப்ரெஷர் பண்றது இல்ல. ஸோ அவங்களுக்கு தோணுது பண்றாங்க. ஸோ நம்மளையும் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷர் பண்றது இல்லை. நான் ஈவன் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் கூட நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியில போனேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் எந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பேன். அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் நானே ஒரு சில டைம் வந்து டீஸ்லாம் பண்ணுவேன், உங்க மொபைல் கொடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னா, நீ என்ன பார்க்க போற அதுல அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு பார்த்தாலே ஃபுல்லா கொரியன்ல இருக்கும். ஸோ ஆப்வியஸா நமக்கு வந்து கொஞ்சம் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இவருக்கு ஒர்க் பண்ணவே டைம் இருக்காது. ஆப்வியஸ்லி யார்ட்டையும் பேசவும் மாட்டாங்க, ஃபோனும் பேச மாட்டாங்க, அதிகமாக ஒர்க் ரிலேட்டடாக பேசுவாங்க, அம்மாட்டா அப்பாட்டா பேசுவாங்க, அவ்வளோதான். நான் அப்படி இருக்கும்போது நான் கேட்பேன், இந்த டைம்ல நீ எப்படி ஆன்லைன்ல என் கூட பேசுனேன், இது இவ்வளோ பிஸியா இருக்கு, உனக்கு எங்க டைம் இருந்துச்சு? ஸோ அந்த டைம்ல வின்டர் சீசன்னால அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அதிகமா ஒர்க் இருக்காது. ஏன்னா மைனஸ்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால, நமக்கு எப்படி சம்மர்ல ஹாலிடேஸ் அதிகமா இருக்குனால உங்களுக்கு வின்டர்ல ஹாலிடேஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதனால அந்த டைம்ல நான் ஃப்ரீயா இருந்தனால உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க. Actually, you guys always respect the boundaries for your partners, right? Of course, it's my phone. Why she's trying to unlock it? Okay, I will be asking your phone and she'll be checking, huh? கேட்பேன், பட் செக் பண்ண மாட்டேன். கேட்பேன், எனக்கு குடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக கேட்பேன். அதுல நம்மளாம் ரொம்ப தெளிவான வழக்கம். எனக்கு வந்து கொரியன் படிப்பேன், பட் ரொம்ப ஸ்லோவா படிப்பேன். அதை படிக்கிறதுக்குள்ள நம்ம கண்ணு கட்டாயிருக்கும், அதனால படிக்க மாட்டேன். அதுதான் இவங்க மோஸ்ட்லி ஒர்க்கை பத்தி தான் பேசியிருப்பாங்க. பார்த்தா ஐயோ இதை யாரும் உட்காந்து படிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஓகே, எமோஷன்ஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயம் தான். இப்போ கல்ச்சர்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். முதல் தடவையா வந்துட்டு இப்போ நம்ம இந்த விஷயம்லாம் பேசிட்டு ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம், வந்து பேச போறோங்கிறது முடிவாகும்ல, அந்த ஒரு மூமெண்ட்டா எப்படிக்கா இருந்தது உங்களுக்கு? லைக் நம்ம கொரியன் பையன் லவ் பண்றோங்கிறத we have to say to our parents, அந்த ஒரு மூமெண்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் மாதிரி தான் இதுவும். நான் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன், எனக்கெல்லாம் வந்து கரூருக்குள்ளேயே மாப்பிள்ளை பாருங்க, எனக்கு டிராவல் பண்ணவே பிடிக்காது. ஏன்னா நான் ஒர்க்குக்கு போகும்போது ஒவ்வொரு தடவை மந்த்லி ஒன்ஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு டிராவலிங் கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம வீட்டுக்கு வராம இருக்கவும் முடியாது. ஸோ நான் எங்க கரூருக்குள்ளேயே இருக்கணும்னு நினைச்சனோ, இப்ப எல்லாமே ரொம்ப ஆப்போசிட்டா நடந்துருச்சு. ஸோ நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லை, எதுவுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட் அது மாதிரிதான். ஸோ எதுவுமே நம்ம கையில இல்லை ப்ரோ. ஸோ வந்து அந்த டைம்ல வந்து நான் வீட்டில் சொல்லணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் என் தம்பிகிட்ட தான் சொன்னேன். என் தம்பிகிட்ட சொல்லும் போது அவங்க வந்து
அவங்க நம்பணும்ல. ஸோ ஆமா. வந்து நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன். ஸோ ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். சும்மா கிண்டல் பண்றேன், ஓட்டுறேன் அந்த மாதிரி நினைச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் காமிச்சேன். எல்லாமே காமிச்சதுக்கப்புறம் இவங்க கிட்ட வீடியோ கால்ல பேசினாங்க. ஸோ பேசும்போது எப்படி எல்லா அண்ணனுங்கலாம் கேட்பாங்க கேள்வி, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமான்னு அதே மாதிரி தான் கேட்டாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க, என்ன சம்பளம் வாங்குறீங்க, இந்த மாதிரி எல்லாமே கேட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் அனுப்புங்க, உங்களோட நீங்க வந்து இவர் என்னென்ன சொன்னாரோ உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அனுப்புங்கன்னு. இவரே எதுவுமே பேசல அந்த டைம்ல. ஏன்னா அது வந்து கொரியால வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஒண்ணு. ஸோ ஏன்னா அங்க அங்க அந்த மாதிரி இல்ல. சோ இங்க இந்த மாதிரி கேட்கும்போது இவருக்கு வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் ஆனா அது என் தம்பி முன்னாடி அவர் காமிச்சுக்கல. ஏன்னா ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கறனால இவர் எதுவுமே சொல்லல. ஈவன் எனக்குமே அப்ப எனக்கு பெருசா தெரியல. இவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கேட்டாரு. ஏன் இந்த மாதிரிலாம் கேக்குறாங்க? நான் வந்து நீங்க எப்படி லவ் பண்றீங்க, எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க அதை பத்தி எதுவுமே கேட்கல. நீ வந்து எங்க தங்கச்சி எப்படி வச்சுக்கோ, உங்கள்கிட்ட காசு இருக்கா, நீ நல்லா பாத்துக்குவியா, இந்த மாதிரிதான் கேக்குறாங்க. அப்படின்னு பிள்ளைங்க அதான் நான் சொல்றேன், பொண்ணை கட்டி கொடுத்ததுன்னா சும்மாவா கொடுப்பாங்க. இங்க வந்து எங்க ஊர்ல இப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க டேக் கேர் பண்ணும்ல. சோ அதனால அந்த மாதிரி கேட்பாங்க. என்ன ஜாப் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். சோ அதுக்கப்புறம் இருக்கு ஓகே. How did you convince their parents actually? Her friend first, and then together we persuade her brother, and together we persuade her mother, and together we persuade her father. How will Korean marriages happen? In Korean marriage, it's very simple, very simple. It's 1 hour or only 90 minutes, and we, only reception, very small part of reception. Of course, we sing a song. Okay. Some friends or singer came and sing a song, and they speak something, some promise or some kind of rules they read. Okay. And then they do wedding march, Okay. they walk Yeah. and then finish. That's all. Yeah, that's all. Actually, there is a different thing here people want you to do. அது என்னன்னா, அண்ணனுக்கு தமிழ் தெரியாது, நான் பேசுறது அண்ணனுக்கு புரியாது இருந்தாலும். அதே சமயத்துல இப்போ நம்ம ஐகானிக்கான தமிழ் டைலாக் உங்களுக்கு நிறைய தெரியும். தமிழ் லவ் டைலாக் உங்களுக்கு தெரியும்ல. அத வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல அண்ணனுக்கு புரியாத மாதிரி ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. அதாவது நீங்க எழுதுன மாதிரியே இருக்கணும். பேசுறது தான் அண்ணனுக்கு புரியாது. அந்த டைலாக வந்து நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. அந்த ப்ரொபோசல் வந்து அந்த ஐகானிக் டைலாக் நீங்க எதுவா வேணா எடுத்துக்கலாம். வெக்கப்படாம சொல்லுங்க. தொல்காப்பியம் தான் இருக்காரு. இல்ல இவர் இப்படி மறந்து பார்த்தாருன்னா தான் நமக்கு கோவமா போகும். Romantic. Why? They are just funny. Fun. Hi Mithun. I'm Vijayalakshmi. As you know, Lami. I have to tell you this now. I was so beautiful, and no one could find this much beauty anywhere. So, and I'm in love with you. Oh, I love you too. Kumawayo. It was so beautiful actually. Thank you. I think he's a good singer. Yeah. I want to hear you sing, like that the audience will be like excited to hear you sing. Only one call away, I'll be there to save the day. Superman got nothing on me. I'm only one call away. Call me baby if you need a friend. I just wanna give you love. Come on. Reaching out to you, so take a chance. No matter where you go, you know you're not alone. I'm only one call away. I'll be there to save the day. Superman got nothing on me. I'm only one call away. Wow. So good actually. So embarrassing. Yeah. I want to ask you like இப்போ ஒரு வேற கண்ட்ரில இருந்து வந்து நீங்க மேரேஜ் பண்ணிருக்கிறதுனால அந்த மேரேஜ் சர்டிபிகேட் வந்து ஒரு
பெரிய பிரச்சனை நடக்கும். அதை கண்டிப்பா. பத்தி ஸோ நாங்கள் வந்து எப்படி பண்ணால் எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு பண்ணுறது ப்ரொசீஜர் தெரில. பட் நான் கேட்ட வரைக்கும் இங்கே ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கண்ட்ரிலேருந்து அவங்க வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் வாங்கணும். சிங்கிள் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வாங்கணும். ஒருவேளை அவங்க மேரிடாக இருந்து டிவோர்ஸ்டாக இருந்து அவங்க ஒய்ஃப் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபோட டெத் சர்டிஃபிகேட் வேணும். அவங்க வந்து டிவோர்ஸ்ட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இங்கே அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த 3 திங்ஸ்ல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் அவங்க ஆபீஸ்ல வந்து எல்லாமே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நோட்டரைஸ்ட் பண்ணிருந்தாதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. நாங்க எப்படி பண்ணோம் அப்படின்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம் கொரியால. ஸோ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் எங்கள் லோக்கல் தாசில்தார் இங்கெல்லாம் அன்மேரிட் சர்டிஃபிகேட் வாங்கி ஸோ அதை டவுன்லோட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பி ஸோ அவங்கள்ட்ட நோட்டரைஸ் வாங்கணும். ஸோ அது நோட்டரைஸ் ஆகி அகைன் வந்ததுக்கப்புறம் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். நம்ம பர்த் சர்டிஃபிகேட் தமிழில் இருந்துச்சுன்னா அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் எல்லா பக்கமும் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு அத்தரைஸ்டு வந்து சீலோட இருக்கும். ஸோ அவங்க கிட்ட மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை தான் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ தென் நம்மளோட ஐடி கார்டு அவங்கள்ட்ட அனுப்பணும். ஐடி கார்டு ஒரிஜினல் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. பட் ஒரிஜினல் தான் நம்ம சப்மிட் பண்ணோம் அவங்ககிட்ட. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வாங்கி அவங்களுக்கு அனுப்பி அவங்க கண்ட்ரில இப்போ இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதே சேம் டாக்குமெண்ட்ஸ். ஸோ வந்து நான் இங்கே மேரேஜ் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து மேரேஜ் இன்விடேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணோம். ஸோ நாங்கள் அங்கே பண்ணதை பேஸ் பண்ணி இங்கே பண்ணனால மேரேஜ் இன்விடேஷன் இங்கே இருக்கிறது எதுவுமே தேவைப்படல. ஸோ ஜஸ்ட் இவங்களோட ப்ரூஃப். ஆனால் எல்லாமே வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக அவங்கள்ட்ட காமிக்கணும். காமிக்காம ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு தடவையாவது சும்மா ஒரு ப்ரூஃப்காக, ஏன்னா அவங்க சைன் பண்ணணும் நான் வந்து ஒரிஜினலை வந்து வெரிஃபை பண்ணேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டு சேம் டாக்குமெண்ட்ஸ் அப்போ என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும்னா அதே தான் சப்மிட் பண்ணோம். தென் வந்து அப்போ நான் நோட்டீஸ் போடும் போதே விட்னஸ் கூட்டிகிட்டு போகணும். 3 விட்னஸ் கூட்டிகிட்டு போகணும். அதே விட்னஸ் 31st டே கண்டிப்பாக வரணும். அந்த 3 விட்னஸுமே தான் வரணும். அந்த 3 விட்னஸுமே தான் சைன் பண்ணணும். ஸோ வேற யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஆளை மாற்றி கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் 30 days முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கினா இப்போ காலையில் போய் அங்கே வந்து சும்மா ஸ்பெஷல் ஆக்ட் அப்படிங்கிறனால அவங்களுக்கு ப்ரூஃப் வேணுங்கிறனால சும்மா மாலை மாற்றிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. ஸோ சும்மா மாலை மட்டும் மாற்றிட்டு சும்மா டெக்ளரேஷன் படிச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் சைன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் எங்கள் அப்பா போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டார். மை காட், ரொம்ப பெரிய ப்ராசஸ். லைக் பிக் ப்ராசஸ், ரைட்? வெரி பிக் ப்ராசஸ். பட் ஒரு டவுட் இருக்குக்கா எனக்கு வந்து, நீங்க பார்த்து இப்போ பழகுனதுனால கேட்குறேன். கல்ச்சரல் வழியா வந்து தமிழுக்கும் கொரியாவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, நிறைய ரிலேட் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. கண்டிப்பா. சோ இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஒரு மேரேஜ் பண்ணா வந்து இல்ல ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க. அங்கேயும் அப்படிதான். இப்போ ஒர்க்குக்கு போறவங்க வெளியே போயிட்டா மட்டும்தான் தனியா போறாங்க. அதே தான் அங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் பத்தி எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோடதெல்லாம் இங்க இந்த வருஷத்துல ஒரு கண்டிப்பா ஒரு 30-40 நாள் வந்து ஏதாவது ஒரு திருவிழா வச்சிருவாங்க. இல்ல லைக் தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி கொரியன் கல்ச்சர்ஸ்ல ஃபங்க்ஷன்ஸ். சோ இப்ப நம்ம பொங்கல் 3 days செலிப்ரேட் பண்ற மாதிரி அவங்களும் ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. சம்திங் வாட்ஸ் தட் 3 days ஃபங்க்ஷன். வாட்ஸ் தட் நேம்? Chuseok. சூசோக். அது நம்ம எப்படி பொங்கல் 3 நாள் கொண்டாடுறோமோ அதே மாதிரி அவங்களும் இந்த 3 days கொண்டாடுவாங்க. நம்ம எப்படி ஒரு ஸ்வீட் பொங்கல் வைக்கிறோம் அதே மாதிரி அவங்க ஒரு ஸ்வீட் வைப்பாங்க. அது கொஞ்சம் பொங்கலுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். நிறைய விஷயம் பேசணும். லைக் சும்மா ஒரு இன்டர்வியூ இல்லாம ஒரு கேஷுவல் டாக்கா இருக்கணும், ஃபன்னா பேசணும்னு நினைச்சேன். நிறைய விஷயம் பேசணும். அது இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் தி இன்டர்வியூ. தேங்க்யூ. நன்றி. நன்றி. Thank you so much.